வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 22/12/2025 நம்ம ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது. பாக்கியதாரோ குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்கள் நமக்கு நேற்று கொடுத்ததில் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது. நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது. அதுபோக இந்த வாரம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து 22ஆம் தேதியா, 22ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸுங்கிறது நமக்கு எல்லா போர்டுலேயுமே 2 நம்பர், அதாவது 5 போர்டுலேயுமே 2 நம்பர் நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸாகவே நமக்கு பாக்கியதாராவும் கணக்கில் வருது. உங்கள் கணக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இன்றைக்கி கொடுத்தது நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருச்சு. பட் அது மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆன பட்சத்தில் எடுங்க. தான் நான் சொன்னால் கொஞ்சம் சிம்பிளாகவே கொடுக்குறேன். ஒரு சில நம்பர் இது மாதிரி வருது அப்படிங்கிறத கொடுக்குறேன். அது மாதிரி வைங்க. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில், ஆல் போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நினைக்கிறேன்னா சி போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் வரும். அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் வரும். இந்த 2 நம்பருமே கனெக்ட் பண்ணி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது. பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வரேன். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எனக்கும் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுனால அந்த நம்பர் கொண்டு வந்திருக்கேன். பட் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். பட் எனக்கு அதில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் கணக்கு வந்து எடுங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 920 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 869, 34 ட்ராகன் நம்பர் இல்லையா. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 465 கொடுத்தாங்க இல்லையா. நமக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 920ங்கும் போது நமக்கு ட்ரையல் நம்பரு, அதுக்கப்புறம் 869, 334, 465 இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது. அதனால தான் கொடுக்குறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பேசிட்டு வரோம். உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு ரொம்ப துல்லியமாக கணிக்கிறேன். நம்ம டிகிரி வைஸ் நம்ம வந்து 12 கட்டத்துலேயும் வந்து நம்ம இப்போ 12 கட்டம் இருக்குன்னா அந்த 12 கட்டத்துலேயும் நமக்கு டிகிரி வைஸாக கொண்டு வரோம். டிகிரி வைஸாக கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். மற்றவங்கள வந்து வெறும் ராசி பலன் மட்டுமே ஒப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பாதத்துக்கு என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத சேர்த்து கொண்டு வரோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம். இந்த நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும், என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன், என்னென்ன கலர்கள் உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம தெளிவாக கொண்டு வரோம். உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் கொண்டு நம்ம இதில் கொண்டு வரோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனல்லேயே உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஜோதிடம் படித்தோம். உங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ராசி பலனை போட்டுட்ருக்கோம். சரியா, இது முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதாவது வந்த நம்பர், ஏன்னா அது வந்து 10வது மாதம் வந்து 12வது மாதம் வந்து நமக்கு வந்த நம்பர் வந்து 930, அதுக்கப்புறம் 253, 402, அடுத்து நமக்கு 769, 060, அதுக்கப்புறம் வந்து 880, 460 இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து நமக்கு மேட்ச் ஆகிட்டு இருக்க நம்பர். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த வாரம் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக பாக்கியதாராவில் இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர்கள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கன்னா இன்றைக்கி வந்து 9 நம்பர் 0 அப்படி திரும்ப கிடச்சிருக்கு. அதே மாதிரி 8, 6, 9 திரும்ப 9 நம்பர் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்ப்பாங்க பாருங்கள். இப்போ 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் எப்போ 6 பீப்பிளில் 10 சீப்பிளில் 2 ஓகே. அடுத்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர் 10 நாள் ஆச்சு. இன்னையோட சேர்த்திங்கன்னா சரியா. இப்போ 10 நாள் ஆச்சு. இதுக்கு நம்ம 10 நாள் போடாமல் விட்டுட்டோம் 10. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, 11 அது அதிகமான பெண்டிங் நம்பர் தான். இதுவும் 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது இப்போதைக்கு கணக்கு பார்த்தா 2 போர்டு பெண்டிங் தான் இருக்குது. சரியா, அதே மாதிரி தான் இங்கேயும் 10 இதுவும் 11 நாளைக்கு மேலே பெண்டிங். அப்போ நமக்கு வந்து இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். இப்போ 2ஆம் நம்பரும் 2 போர்டு பெண்டிங்கு, 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங், 4ஆம் நம்பர் மட்டும் இல்லை. 4 நம்பர் ஏ போல் 1, பி போல் 6, சி போல் 4 தான். அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போல் 0, பி போல் வந்து பார்த்திங்கன்னா 18, சி போர்டுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் ஒரு 10 நாள் பெண்டிங் தான். இன்னையோட சேர்த்திங்கன்னா 10 நாள் பெண்டிங் தான்.
அப்போ 2 போர்டு, இதுலேயும் 2 போர்டு, 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் தான் நிற்கிது. ஏன்னா 2 போர்டு பெண்டிங் நம்பரை நம்பி தான் நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த வாரம் ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 போர்டுமே பெண்டிங் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள் 1 2 3 போர்டுமே பெண்டிங். 3 போர்டு வந்து நமக்கு 2 போர்டு பெண்டிங் இருக்குது. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர் எடுத்துன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டு 4, பி போர்டு 2, பி போர்டில் 0, சி போர்டு 1, இது கூட நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எடுத்துங்க. 7ஆம் நம்பர் ஏ போர்டு 22, பி போர்டு 43, இன்னையோட சேர்த்து 43, 44 ஆச்சு. சி போர்டு இது 3 போர்டுமே பெண்டிங். பாருங்கள் இப்போ தொடர்ந்து வந்து நமக்கு இதோட 4ஆவது வந்து நமக்கு பெண்டிங் நிற்கிது. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்துங்க. 8ஆம் நம்பர் கூட இன்றைக்கி வந்துருச்சு 0, இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா. அடுத்து சி போர்டில் மட்டும் ஒரு 21 நாளாக பெண்டிங். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4, சி போர்டில் 4, அவ்வளோதான். அந்தளவு கூட சி போர்டில் கூட நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு 0 இல்லையா. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 11, பி போர்டில் 13, இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 நம்பர் வந்து நமக்கு 2 போர்டு பெண்டிங் நிற்கிது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நல்ல பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு எடுத்து ஆடிட்டாங்கன்னா, இல்லை இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 12ஆவது மாதம் சொதப்போங்கன்னு நினச்சா ஒரு 10 ட்ரா வரைக்கும் தான் சொதப்பிச்சு. இன்னைக்கு 22 ட்ரா வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, பரவாயில்ல. 10 ட்ராவுக்கு மேலேருந்து நமக்கு ஓரளவுக்கு 6 ட்ராவுக்கு மேலேருந்து நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் உங்களுக்கு நமக்கு எத்தனை ட்ரா இருக்குது, இன்னும் வந்து இப்போ 22ஆவது ட்ராவா இன்னும் ஒரு 8 ட்ரா இருக்குது. ஆமாம், இந்த மாதம் 30 தேதி வரைக்கும் 30 தேதி வரைக்கும் இருக்குது இல்லையா, அதனால் சொல்கிறேன் சரிங்களா. 31 வரைக்கும் இருக்குது டிசம்பர். ஆமாம், டிசம்பர் 31, டிஎல் 33ஆவது ட்ரா. அடுத்த வாரம் தனலட்சுமியோட முடியுது. அப்போ நமக்கு 33 ட்ரா இருக்குது. 31 ட்ரா இருக்குது. அந்த 31 ட்ராவில் 33ஆவது குழுக்கள் டிஎலோடது முடியுது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு வந்து இன்னும் 2 4 6 8 10 ட்ரா இருக்குது சரிங்களா. 10 ட்ரா 11 ட்ரா இருக்குது. 9 ட்ரா இருக்குது. 9 ட்ரா இல்லை 10 ட்ரா இருக்கும் சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் 4 விட சேர்த்திங்கன்னா. இப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடலாம். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 9ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வந்து 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் வருது. யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள். அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 957, 573, 935, அடுத்து 397, 739, 953, அடுத்து வந்து 597, 379, 357, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 939, 539, இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் இருக்குது என்னன்றது பார்ப்போம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 95, 57, 73, 75, 93, 35, 97, 39, 93, 37, 75, 59, 97, 79 சரியா. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளாங்க. 8 6 9 ஸ்ட்ரைட்டாக நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்ன வரலாம்னா, முதல்ல எடுக்கக்கூடிய நம்பர் 7 நம்பர். 8க்கு 7 வருமா, கண்டிப்பாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. நாளைக்கு 7 நம்பர் தான் எனக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு சி போர்டில் கூட எனக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம், 9க்கு 7 மேட்ச் ஆகலாம், 6க்கு 7 மேட்ச் ஆகலாம். சி போர்டில் நான் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்கேன். சி போர்டில் வந்து 9க்கு 7 ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 5, 8க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், 6க்கு 5, 9க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா. ஏதாவது ஒரு போர்டு நமக்கு 9க்கு 5, 8க்கு 5 கூட மேட்ச் ஆகலாம். இப்போ நீங்கள் 7ஆம் நம்பர் 9க்கு 7 நம்பர் மேட்ச் ஆகி 8க்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கண்டிப்பாக வரும் சரியா. அது மாதிரி வருதானே பாருங்கள். அடுத்து நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டாக வர மாதிரி தான் தெரியுது. நமக்கு 8க்கு 9, 6க்கு 9, 9க்கு 9 கூட திரும்பி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திரும்ப வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை மாற்ற முடியும். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது போக ப்ளஸ் 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. 8ஆம் நம்பரை விட 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் சரிங்களா. அதனால் இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதிகமான வாய்ப்புகள் நாளைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.